ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து பெங்களூருக்குலாம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வாலிபால் மேட்ச் விளையாட. ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் எல்லாமே ஸ்போர்ட்ஸ்லேயே இருந்துட்டு, இந்த காலேஜ் முடித்ததுக்கப்புறம் லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு சேஞ்ச் ஆகும். ஜாபு, ஃபேமிலி, கமிட்மெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு ஒரு பரபரப்பாக ஓடிட்டுருக்க ஒரு டைமில் சடனாக வாலிபால் மேட்ச் இருக்குது வரீங்களான்னு கேட்டால் எப்படி இருக்கும்? இந்த ஃபீலிங் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் எனக்கும் இந்த ஃபீலிங் இருந்தது. ஸோ சடனாக எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட் சொன்னாங்க. ஸோ அவங்க கூட நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்க டிராவிட் படுகோனி ஸ்டேடியமில் தான் நடக்குது. ஸோ இது லைக் கார்ப்பரேட் மேட்ச். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு 2 பேருக்குமே இந்த மேட்ச் நடந்துகிட்ருக்கு. எனக்கு ரொம்ப 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 எக்ஸைட்டட் ஆகிட்டேன். எனக்கு வின் ஆர் லூசிங் அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல. பட் விளையாடும்போது நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்டது, எப்படி விளையாட போகிறோமோ என்னமோ, நம்ம அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அது ஒரு பயம் கலந்த ஒரு ஃபீலிங்கே சொல்லலாம். ஸோ இருந்தாலும் ஓரளவுக்கு நான் விளையாடியிருக்கேன். ஸோ என்னோடய டீம் பார்த்திங்கன்னா ரன்னர் அப் ப்ளஸ் அது போக எனக்கு பெஸ்ட்டு செட்டர் அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நினச்சி கூட நான் பார்க்கல. இவ்வளோ வருஷம் கழிச்சு அன்பிலீவபிள் மூமெண்ட்டாக இருந்துச்சு இந்த சான்ஸ் கிடச்சது. Thanks for watching. Bye bye.